வணக்கம் மக்களே, இன்றைக்கி உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, வெந்தயம், அப்புறமா ஜீரகம், இது மூணையும் போட்டு அதை நல்லா பொரிய விடணும். இது மூணு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை இடித்து அதை வந்து அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 5 சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டி அதையும் கருவேப்பிலையும் அது கூடவே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அதை வதக்கிக்கணும். இதில் நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம், வெறும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் நம்ம சேர்த்துப்போம். தாளிப்பு இது மட்டும்தான். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சு அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட இப்போ நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இது குழம்பு மிளகாத்தூள். இதில் எல்லாமே சேர்த்து நம்மளே வீட்டில் அரைக்கிறது தான். இது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடவே குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பையும் இது கூடவே சேர்த்து நம்ம கரைச்சிக்கிறோம். கரைச்சிக்கிட்டு வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அது பொன்னிறம் ஆகிடுச்சா, இப்போ வந்து அந்த புளி கரைசலை இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புல போடுறதுக்கான உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 100 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த ஊறின பருப்பு எடுத்து அது கூட 1/4 ஸ்பூன் சோம்பு உப்பும் போட்டு அதை கொரன்னு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு 2 பெரிய வெங்காயம் 10 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி கூடவே கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ண அந்த உருண்டைங்களை சின்னதாக பால் மாதிரி பண்ணி ஒன்று ஒன்றா கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஃப்ளேம் வந்து நம்ம சிம் பண்ணிக்கணும். சிம்மில் வச்சு ஒன்று ஒன்றா போடணும். ஹை ஃப்ளேமில் போட்டோன்னா அந்த உருண்டை வந்து உடஞ்சி வந்துடும். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம உருண்டை பிடிச்சி இப்படி கையிலே சின்னதாக பிடிச்சோன்னா நல்லாவே வரும். கொரன்னு அரைச்சிக்கணும். நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டோன்னா கரைஞ்சிரும். அதை போடும்போது எல்லா உருண்டையும் பிடிச்சி போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னா நம்ம போட்ட உருண்டை எல்லாமே 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெந்து குழம்புலேருந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த குழம்புக்கு நல்ல சைட் டிஷ் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பழைய சோறு வத்தல் எப்படி பண்ணணும்னு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வத்தலையும் கூடவே பொரிச்சிக்கலாம். வத்தல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். சூடாக சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி இந்த வத்தலையும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாடு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.